திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமையின் எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயர்திருத்தொண்ட தொலைமின் பணித்த திருவாலன் வாசமலர்மின் கழல்வணங்க வந்த பிறப்பு இவனங்குவாம் தூக்கு சீதிருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி வகைகளை வணங்கி உரையாசிரி சிவக்கணுயாவுடைய திருவடியில் நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி ஞானஸ்ரீ பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை முக்கரங்களை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம், எம்பெருமான் திருநாளை போவார் நாயனார் குருவூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, நாயனாருடைய திருச்சரிதத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 37 திருப்பாடல்களில் அருளியிருக்கிறார்கள். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு நாயனாருடைய சரிதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார். இதுக்கு முன்பாக இது இன்னொரு சரிதத்தில் நமக்கு நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுவார். இந்த செம்மை என்று சொல்லுவது சைவத்தில், அதாவது சிவத்தன்மை பொருந்திய, அதற்கு பொருள் சொல்கிறது அந்த செம்மை என்ற சொல்லுக்குள்ளேயே நாயனாருடைய அனைத்து நலன்களும் அடக்கி காட்டுகிறார் நம்முடைய சிவக்குணையா அவர்கள். அதாவது செம்மை உரி சிந்தையராய் திருநாளை போவார் என்ற பெயர் வாய்ந்த பெரியவருக்கு நான் ஆளாவேன் என்று சொல்லி நம்பிகள் சொல்லுகிறார். செம்மை அப்படின்னா என்னென்னா, சிவனெடுத்து ஓங்கி எழுந்த சித்த நிலையுடன் முன் உணர்வினால் ஒழியாத காதல் உணர்ச்சியை குறித்தது என்று சொல்லி, போன பிறப்பிலேயே பெருமான் திருவடியில் அன்பு கொண்டதனால அந்த முன்னுணர்வினால் ஒழியாத அந்த காதல் உணர்ச்சியை குறித்தது பெருமானிடத்திலே ஓங்கி எழுந்த சிந்தை என்று சொல்லுகிறார். அதாவது செம்மை என்று சொல்வது மனப்பண்பு, அதே மாதிரி நேர்மை. அதனால் குலதர்மத்தின் வளாது நின்றே திருப்பணியும் அதற்கேற்ப செய்தனர். அதாவது அந்த குலத்தினுடைய நெறியிலே நின்று அந்த குல தர்மத்தில் கொஞ்சம் கூட வலுவாது நின்று பணி செய்தவர் நம்முடைய நாயனார். அதாவது வரு பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்தொண்டின் நெறி நின்றார் என்று சொல்லி புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது வருபிறப்பின் வழிவந்த, இந்த பிறப்பில் எந்த குலத்திலே பிறந்தாரோ அந்த குலத்தில் இருந்து அந்த குல தர்மத்திற்கேற்றாறு போல பணி செய்த பெருமகனார் நம்முடைய நாயனார். சில நாயன்மார்கள் அதையெல்லாம் கடந்தவர்கள். ஆனால் நம்முடைய நாயனார் திருநாளை போவார் நாயனார் அப்படி அந்த வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய அடித்தொண்டின் நெறி நின்றார் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அவர் தில்லைக்கு போவேன் என்று மனம் கொண்டவர். அவர் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. தில்லைக்கு போவேன் என்ற அந்த ஒரு அன்பு நிலைத்திருந்தாலும் அன்று தமது குலத்தின் இழிவு கருதி போக்கு ஒளிந்தனர். போவான்னு நினைக்கிறாரு. நாம் அதற்கு தகுதியில்லாத ஒரு குலத்திலே பிறந்து விட்டோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதுக்குள்ளே அவராகவே அந்த போவதை நிறுத்தி விடுகிறார். இவர் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை, யாரும் தில்லைக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அவரே தன்னுடைய மனதுக்குள்ளே அப்படி நினைத்து கொள்ளுகிறார். காதல் மிக்கு எழவே நாளை போவேன் என்பார். மீண்டும் மீண்டும் அன்பு, எப்படியாவது தில்லை சென்று கூத்த பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு மீறு அப்படியே அந்த காதல் மிக்கு எழ நாளை போவேன் என்பாராய் பல நாள் கழிந்து அப்படியே நாட்கள் வீணே செல்ல தெரியாது. அப்படியே ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கிறது. நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன் என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு நாட்களாக கழிந்து கொண்டு செல்லுகிறது. அப்படி பிறவி ஒழியுமாறு போக துணிந்தார். இவ்வாறு போக நினைந்ததும் போக்கு ஒளிந்ததும் பின்னர் துணிந்ததும் ஒவ்வொரு நிலையில் கொண்ட செம்மையினால் ஆகின. அதாவது அவர் போகணும்னு நினச்சது, அதே மாதிரி போவதற்கு இசைவில்லை, நம்முடைய குலத்தினுடைய மரபு கருதி என்று சொல்லி போகாமல் தவிர்த்தது, மீண்டும் போவேன் என்று துணிந்தது. இது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, அதை மனச்செம்மையினால் ஆகியது, நாயனாருடைய மனச்செம்மையினால் ஆகியது.
தில்லை எல்லையில் போயின பின்னரும், தில்லைக்கு போயிடுறார் ஒரு வழியா, அப்படி எல்லைக்கு சென்ற பிறகும் கூட உள்ளே செல்லுவதற்கு அவருக்கு மனசு வரல. அப்படியே சுற்றி சுற்றி வருகிறார், அந்த தில்லை ஆலயத்தை அப்படி சுற்றி சுற்றி வருகிறார். ஊர் எல்லைப்புறத்திலே சுற்றி சுற்றி நின்றதும் இறைவன் ஆணையினாலே, பிறகு இறைவனே தன்னுடைய ஆணையின் மூலமாக தீயின் மூழ்கி மறைமுனியாய் எழுந்ததும் செம்மை நிலையில் உளவாயின என்று இவ்வளவும் செம்மையே என்றதனால் அமைத்து இச்சரிதம் முழுமையும் காட்ட நின்ற முதல் நூலின் மாண்பு மொழியின் மேம்பாடு கருதுக என்று சொல்லி, அதாவது இது எல்லாமே அவர் போகணும்னு நினைச்சது, போகாமல் தவிர்த்தது, மீண்டும் போனது, மீண்டும் பெருமானுடைய திருவருட்கருணையினாலே தீயிலே மூழ்கி அவர் வெளிவந்து பெருமான் திருவடி அடைந்தது எல்லாமே என்னென்னா அந்த செம்மையனுடைய ஒரு காரணம். முழுவதுமே அந்த முதல் நூல் மாண்பு மொழியின் மேம்பாடு கருதியது. அந்த செம்மையே திருநாளை போவார்க்கு வடியன் என்று சொல்லுவதில் இதெல்லாமே இந்த சரிதமே முழுவதும் அடக்கி காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, நாயனாருடைய காரண பெயர் தான் திருநாளை போவார் என்று சொல்லுவது. நான் நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன் என்று இருந்ததுனால திருநாளை போவார் என்று சொல்லுவது ஒரு காரண பெயர் தான். இயற்பெயர் என்ன அப்படின்னா நந்தனார் என்று சொல்லி சரிதத்தில் 11வது பாடலில் நமக்கு சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்படி ஒரு அருமையான ஒரு திருச்சரிதம் நம்முடைய நந்தனார் என்று சொல்லக்கூடிய திருநாளை போவாருடைய திருச்சரிதம் என்று சொல்லி, அந்த வகைநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது, நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புறத்திரு தொண்டன் தன் புன்புலை நோய். வகைநூல் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி அருளுகின்ற பொழுது, நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புறத்திரு தொண்டன் தன் புன்புலை போய் மூவாயிரவர் கைகூப்ப முனி ஆயவன் பதிதான் மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே என்று சொல்லி, அதாவது நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புறத்திரு தொண்டன் அப்படின்னார். நாவார் புகழ் தில்லைனா பெரியோர்களால் துதிக்க பெற்ற ஒரு புகழையுடைய தில்லையம்பதி. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், நம்பிகள் போன்றோரெல்லாம் துதித்து போற்றிய ஒரு பதி நம்முடைய தில்லையம்பதி. அப்படி அந்த பெருமான் அம்பலத்தான் அருள் பெற்று அப்படிப்பட்ட கூத்த பெருமானுடைய திருவருளை பெற்று நாளை போவான் நாளை போவோம் என்று சொல்லி அவர் மனதிலே நினைந்த ஒரு புறத்திரு தொண்டன் அப்படின்னா வெளியிலே ஆலயத்திற்கு வெளியிலே குலவார பணிகள் செய்வது, குலம் தோண்டுவது, இது போன்ற பணிகளை செய்தவர் என்று சொல்லி புன்புலை போய் அந்த புண்மையுடைய புலைப்பறிவு போய் நீங்கி மூவாயிரவர் கைகூப்ப 3000 தில்லைவாழந்தர்களும் அவரை பார்த்து கைகூப்பி வணங்க முனியாயவன் பதிதான். அப்படிப்பட்ட அந்த முனியாகிய நம்முடைய திருநாளை போவாருடைய பதி மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்று சொல்லி, அதாவது மரங்கள் பொழில்கள் சூழ்ந்த திரு ஆதனூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி இந்த மண்டலத்திலே சோழ மண்டலத்திலே என்று சொல்லி நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு போற்றுகின்றார். நாயனாருடைய அவதரித்த ஊர் திரு ஆதனூர் என்று சொல்லியும், அவர் திருவடி பேரடைந்தது தில்லையம்பதியில் கூத்தப்பெருமானுடைய அந்த திருமேனியில் ஐக்கியமானார் என்று சொல்லி நமக்கு சரியத்தில் அறிய முடிகின்றது. இப்படி நாவார் புகழ்த்தலை என்று சொல்லக்கூடிய பெரியோர்களெல்லாம் போற்றக்கூடிய புகழ்வாய்ந்த அந்த தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானுடைய திருவருள் பெற்றவர் என்று சொல்லி போற்றுகின்றார். நமக்கு திருத்தொண்டர் புராணத்திலே முதல் பாடலாக நமக்கு நாயனாருடைய அந்த ஆதனூரை பற்றி போற்றுகின்றார். அந்த ஊருடைய பழமையான ஒரு சிறப்பை பற்றி போற்றுகின்றார். புகழ்ந்துலகு சீர் போற்றும் பலையவலம் பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர இருமரங்கும் உலரிமலர் கையேற்கும் அகன் பனைநீர் நன்னாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர். அதாவது பகர்ந்துலகு சீர்போற்றும் பழையவளம் பதினர் அப்படின்னா உலகம் அதன் சிறப்பை எடுத்து சொல்லி துதிக்கின்ற பழமையாக வளத்தையுடைய ஒரு ஊர் என்று சொல்கிறார். உலகமே அதன் சிறப்பை, ஏன்னா உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அந்த சிறப்பு எப்படின்னா நாயனார் அவதரித்ததனால் வந்த சிறப்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயர் நீர் அவதரித்திடைப்பதி அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் எருக்கத்தம்புலியூர் வருகின்ற பொழுது
நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து சொல்லுவார். அப்படின்னா நாயன்மார்கள் அவதரித்தது தான் அந்த பதிக்கு ஒரு பெரிய சிறப்பு. மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மநெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உளதானால் நம்மளவோ பேருடைகள் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்ப்பாடும் சீர்பாடு என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் அந்த நடுநாட்டினுடைய சிறப்பை பற்றி சொல்லுவார். இப்போ பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழையவலம் பதி என்று சொல்லி, அதாவது உலகம் அதனை சிறப்பை எடுத்து சொல்லி துதிக்கின்ற பழமையாகிய வளத்தையுடைய அந்த ஊர் என்று சொல்லி, அது கொள்ளிட நதி பாயக்கூடிய, அதாவது சீர்பதி அப்படின்னா சீர் போற்றோம்னா நந்தனார் அவதரித்து வாழ்ந்து திருவருள் பெற்ற ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். கொள்ளிட நதி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய அந்த மணிகளெல்லாம் அந்த திரை கரத்தினாலே முகுந்து தர அப்படியே அந்த செழுமணிகள் பொன் செழுமணிகள் அப்படி திரை அந்த கொள்ளிட நதியினுடைய அந்த அலையினாலே அப்படியே கரையில் சேரக்கூடிய ஒரு சிறப்புடையது என்று சொல்லி, அது நீர் நன்னாடு என்று சொல்லியும் அந்த ஊருக்கு பேர் மேற்கா நாடு என்று சொல்லி, அந்த ஊரிலே மேற்கா நாட்டிலே ஆதனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான பதி என்று சொல்லி நாயனார் அவதரித்த அந்த பதியை பற்றி போற்றுகின்றார். அந்த பதி மிகச்சிறந்த ஒரு பதியாக போற்றப்படுவது, அதாவது புயல் அடையும் மாடங்கள் பொலிவெய்த மலி உடைத்தாய் அயலிடை வேறு அடிநெருங்க குடிநெருங்க உலது அவ்வூர் என்று சொல்லி, அப்படியே அந்த வயல் வளம் நீர்வளமெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பதி என்று சொல்லி, புயலடையும் மாடங்கள் பொலிவெய்த மலை உடைத்தாய் என்று சொல்லி, அப்படியே மாடங்கள் நிறைந்த அந்த திருப்பதி. அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடியது ஒரு ஊர். அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த குலத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த புலையர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதை புலைப்பாடி என்று சொல்லுவது ஆதனூருக்கு அருகிலே இருக்கக்கூடியது என்று சொல்லி, மற்ற ஊர் புறம்பனையில் வயல் மருங்கு பெருங்கொலையில் சுற்றம் விரும்பிய கிழமை தொழில் உழவர்களை துவன்றி பற்றிய பைங்கொடி சுரைமேல் படர்ந்த வளம் கூரை உடைப்ப புட்குரம்பை சிற்றில் பல நிறைந்துள்ளது ஓர் புலைப்பாடி. அதாவது அந்த புலைப்பாடி புலையர்கள் இருக்கக்கூடிய ஊர், அந்த புலைப்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரானது எப்படி இருக்குதா, அங்கே குடிசைகள், அது புல்லால் வேயப்பட்ட குடிசைகள். அந்த புல்லால் வேயப்பட்ட குடிசைகளுக்கு மேலே சுரை கொடிகள் பறந்துருக்குமா. அந்த சுரை கொடிகள் என்னென்னா உணவுக்கும் அது ஆயிடுது, அந்த குடிசைக்கும் ஒரு பாதுகாப்பாக அந்த சுரை கொடிகள் மேலே அப்படி படர்ந்து இருக்கிறது என்று சொல்லி, அப்படியே அந்த ஒரு சேரி எப்படி இருக்கும், அது புலையர் சேரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அப்படி நிறைய குடிசைகள், சிற்றல்கள்னால் பல குடிசைகள் நிலையாக நெருங்கியுள்ள ஒரு புலைப்பாடி என்று சொல்லி, பற்றிய பைங்கொடிச்சுரை மேல் படர்ந்த பழம் கூரை உடைப்பு குரம்பை சிற்றில் பல நிறைந்துள்ளதோர் புலைப்பாடி என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி அந்த ஊரிலே புலையர்கள் வாழக்கூடிய அந்த ஊரிலே காரிரும்பின் சரிசரிகை கரும் சிறார் கவர்ந்தோட, அப்படியே இரும்பு மணிகளெல்லாம் கயிற்றிலே அரைநாணிலே கட்டப்பட்ட கரும் சிறார் சிறுவர்கள் நிரம்ப இருக்கிறாங்களா அந்த ஊரில், ரொம்ப கருமையான சிறுவர்கள், என்ன குழந்தைகள் கருமையாக இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் கரும் சிறார் கவர்ந்து ஓட அச்சிறுமென் குறைப்படக்கும் அரை கசைத்த இருப்பு மணி என்று சொல்லி, அப்படியே அந்த அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த இரும்பு மணிகளுடைய ஓசை அப்படியே அந்த ஊரிலே சிறந்திருந்தது என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊரிலே அங்கு புலை மகளிர் நெற்குறுப்பாட்டொழி, அங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாம் நெல்லை கையாலை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நெல் குத்தக்கூடிய மகளிர்கள் பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு, அதாவது மகளிர் நெல் குத்தும் போது பாட்டொலி அப்படி எங்கும் பரவியுள்ளது. நெறிகுழல் புன் புலை மகளிர் நெல்குறு பாட்டு ஒளிபறக்கும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த ஊரை அப்படி சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே அந்த ஒரு புலையர் பாடியிலே அவதரித்தவர் நம்முடைய நந்தனார் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் அவருடைய அவதாரத்தை சொல்லுகிறார். இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைத்த உணர்வுடும் வந்தார் அப்பதியில் ஊர்ப்புழைமை ஆன்ற தொழில் தாயத்தார் ஒப்பில் அவர் நந்தானார் என ஒருவர் உலரானார். அந்த மாதிரி ஒரு ஊரில் சொல்கிறார் பாருங்க,
இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன்கலல்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியம். மெய்ப்பறிவுனா உண்மையான அன்பு, சிவபெருமான் திருவடிக்கே விளைவித்ததனால் உள்ளதாகிய முன் உணர்ச்சியோடும் இவ்வுலகில் வந்து அவதரித்தார் என்று சொல்லி போன பிறப்பிலேயே பெருமானுடைய அந்த ஒரு திருவடியில் இருந்தவர். அதான் மெய்ப்பறிவு சிவன்கடலுக்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் அப்படின்னா, பிறக்கின்ற பொழுது அவதரிக்கின்ற பொழுதே அவர் வந்து அப்படியே பெருமானுடைய நினைவோடவே அந்த உணர்ச்சியோடவே இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார். தமக்கு வேறு எவரும் இணையில்லாதவர். அப்படிப்பட்ட நாயனார் எப்படின்னா, ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தார். ஊர்லேயே புலை தொழில் செய்து வரக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டு அந்த தாயத்தார் என்று சொல்லி ஒப்பில் அவர் அப்படின்னார். அவருடைய பெருமைக்கு வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதாவது நமக்கு வேறு எவரும் இணையில்லாதவர் என்று சொல்லி அவருடைய திருப்பெயர் நந்தனார் என்று சொல்லி இந்த பாட்டில் தான் அவருடைய இயற்பெயரை சொல்லுகிறார். நந்தனார் என்று ஒருவர் உளரானார் என்று சொல்லி சொல்லுகிறார். மெய்ப்பறிவு அப்படின்னா, அதாவது ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் காலத்தை செல்லுகின்ற பொழுது கண்ணப்ப நாயனாரை பார்த்து வழிபாடு செய்த பாங்கினை சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன சொல்வார்னா, உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்புநிலே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றிச்சங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க என்று சொல்லுவார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அப்படின்னா, மெய்மை உரு அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய திருவுருள் நினைவு, இந்த மெய்ப்பறிவு என்று சொல்லுவது. அது போன பல பிறப்புகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த நினைவு இவருக்கு வந்து அதான் வருவோம். நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று சொல்லி போற்றுவார். அப்படின்னா மெய்ப்பறிவு உள்ளத்தில் தெளிகின்ற அந்த அன்பினுடைய அந்த மெய்ப்பறிவானது உண்மையான அன்பானது அவருக்கு பல பிறப்புகள் இருந்ததெல்லாம் இப்போ வருதுங்க. அதே மாதிரி சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதாவது சந்தை மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தையறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலர் உடன் மலரும் செவ்வி உணர்வு என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் சொல்வார். அதாவது சந்தை மறை முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள், தலைவர்னா சிவபெருமான், அவர் சிவபெருமான் மொழிந்த ஆகமங்கள் முந்தையறிவின் தொடர்ச்சியினால் போன பிறப்பினுடைய தொடர்ச்சியின் காரணமாக சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு என்று சொல்லி அப்படியே ஒரு போன பிறப்பில் இருந்த அந்த நினைவெல்லாம் ஒரு மலர் விரிந்தால் எப்படி அதனுடைய வாசனை வெளியில் வருமோ அது மாதிரி முகைத்த மலரின் வாசம் போல் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த மலர் விரிந்தால் வாசம் எப்படி வருமோ அதுபோல் அந்த நினைவெல்லாம் சண்டீஸ்வர நாயனாருக்கு வந்தது என்று சொல்லுவார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலையும் ஈசர் கலல் முறை புரிந்த முன்னுணர்வு மூல அந்த குழந்தை அழுது என்று சொல்வார். முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு என்று சொல்லி கண்ணப்பனாருடைய புராணத்திலையும் அந்த முன் பிறப்பினுடைய தொடர்ச்சியை சொல்லுவார். அதே மாதிரி இந்த நாயனார் மெய்ப்பறிவு சிவன்கடலுக்கே விளைத்த உணர்வோடு வந்தார் என்று சொல்லி அப்போ போன பிறப்பிலேயே அவர் பெருமான் திருவடியில் நிலையாக நின்றவர், வழிபாடு செய்திருந்தவர் என்று சொல்லி நமக்கு இதில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அப்படி சொல்கிறார். அடுத்த பாட்டில் சொல்கிறார், பிறந்துணர்வு தொடங்கியவின் பிறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய அடித்தொண்டின் நெறி நின்றார். பிறந்த உணர்வு தொடங்கியவின் பிறைக்கண்ணி பெருந்தகையார் அப்படின்னார். பிறந்து உணர்வு தொடங்கியவின் அவருக்கு பிறந்து அந்த உணர்வு வந்ததிலிருந்து பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறார். பிறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் அப்படின்னார். அப்படி செம்மைபுரி சிந்தையராய் அப்படின்னார். அதாவது உணர்வு தொடங்கிய பின் காரைக்கால் அம்மையார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அந்த பதிகத்தில் சொல்கிறாங்க. அற்புத திருவந்தாதையில் பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன் அப்படின்னா, என்னைக்கு பேச பழகினாங்களோ அம்மா அப்பிருந்து பெருமானுடைய பெருமைகளையே பேசிக்கொண்டிருக்கிறார். பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி எப்போ பேசி பழகினாங்களோ அது மாதிரி நாயனாருக்கு எப்போ உணர்வு பட தொடங்கியதோ அப்படி உணர்வு பட வர தொடங்கியதிலிருந்து பெருமானுடைய திருவடியவே சிந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மைபுரி சிந்தை சிவமாம் தன்மை செம்மையேயாய சிவதம் வளைத்த செல்வமே சிவபெருமானை என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்லுவது போல
அந்த திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை சொல்லுவது போல இங்கேயும் செம்மையே திருநாளை போவார் என்று சொல்கிறார். அதான் செம்மை புரி சிந்தை என்று சொல்லி இந்த இடத்துல இந்த சரீரத்தில் அந்த செம்மை என்று சொல்லி பல இடங்களில் சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அவன் முதல் நூல் செம்மையே திருநாளை போவார் இருக்கும்னு சொன்னதிலிருந்து புராணத்திலையும் சேக்கிழார் பெருமான் செம்மை என்று சொல்லி பல இடங்களில் மெய்ப்பறிவு அப்புறம் செம்மை இதெல்லாம் தொடர்ந்து அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், அதான் சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்லுவது அதானுங்க. அதான் சொல்கிறார் பெருந்தகை அப்படின்னார் இந்த பாட்டில். பெருந்தகை பாலம், பெருந்தகை இறைவன் தான் பெருந்தகை. பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். அப்படின்னா பெருந்தகைனா அடைந்தோர்களது பிழை பொறுத்து அவர்களுடைய சிறுமையை நோக்காது ஆட்கொண்டு அருளுதல். பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை என்று சொல்லி திருத்தாண்டகத்தில், செங்காட்டங்குடி திருத்தாண்டகத்தில் சொல்லுவாங்க. அடைந்தோர்களது பிழை பொறுத்து பெருமானுடைய திருப்படி யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவங்களுடைய பிழைகளை பொறுத்து அவருடைய சிறுமையை நோக்காது ஆட்கொண்டு அருள் செய்வது பெருமானுடைய ஒரு இது. அதான் அவரை பெருந்தகை என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இறைவன் நம்மளுடைய ஆன்மாக்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி அதை கோதாட்டி ஆட்கொண்டு என்று சொல்லுவது போல செய்வார். அதான் உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவ் என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் பாடுவது போல சிவன் பணியும் அடியார் பணியும் செய்தல் வேண்டுமாயின் தாம் பிறந்த மரபுக்குரிய நல்விதிகளை விட்டு நீங்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். அதான் பிறந்த ஒரு குடியொழுக்கத்தில் நின்றே அதற்கு தக்கவாறு சிவதர்மங்களும் திருத்தொண்டும் செய்தல் கூடும் என்பதை நந்தனார் கொண்ட கொள்கை என்று சொல்லி, அதாவது எந்த குலத்தில் பிறந்தங்கிறது நமக்கு முக்கியம் அல்ல, இறைவனுக்கு அந்த குலத்தின் மூலமாகவே எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான். அயனார் அந்த குலத்திற்கு ஏற்றாறு போல அந்த குல தர்மத்தில் நின்று தொண்டு செய்தவர். அதாவது பெருமானை போன பிறப்பிலே வழிபாடு செய்தவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சாமு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் திருவடி அடைய முயற்சி செய்யக்கூடிய இரண்டு ஆன்மாக்கள், ஒன்று சாமு சித்தர், இன்னொன்று வைநகியர். சாமு சித்தர் என்று சொல்லுவது போன பிறப்பிலேயே பெருமான் திருவடியில் இருந்த ஆன்மாக்கள், பண்டைன தவத்தால் தோன்றி பரமனை பக்தி செய்யும் தொண்டரை தாமே தூயகதியில் தொகுப்பன். அப்புறம் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு புண்டரிகத்தால் சேரும் பரிசனை போலலொற்றாக என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. அப்போ போன பிறப்பிலேயே பெருமான் திருவடியில் அடைஞ்சவங்களுக்கு ஒன்றும் நூலெல்லாம் தேவையில்லை. அவர்களே பெருமான் இப்போ நந்தனாரை போல கண்ணப்ப நாயனாரை போல அவர்களெல்லாம் பெருமான் திருவடிக்கு போயிடுவாங்க. அந்த சாமு சித்தர் என்று சொல்லக்கூடியதில் ரெண்டு வகை. ஒன்று குல தர்மப்படி குல ஒழுக்கத்தின்படி நின்று அதற்கு தக்கவாறு பணி செய்து பெருமான் திருவடி அடைந்தது நந்தனார் போன்றவர்கள். அதையெல்லாம் மீறி அதற்கு மேலே சென்றவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். குலத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் அவர் அதெல்லாம் அவருக்கு நினைவிலே இல்லை. அதிதீவிர பக்தி என்று சொல்லக்கூடியது கண்ணப்ப நாயனார். அந்த வேடர் குலத்திலே பிறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் பெருமான் திருவடி அடைவதற்கு அவர் அந்த ரொம்ப அதிதீவிர பக்தியில் நின்றவர் கண்ணப்பர். அதுவும் சாமசித்தர் தான், இவரும் சாமசித்தர் தான். அது ஒரு நிலை, இது ஒரு நிலை. அப்படியும் நாயன்மார்கள் இருந்தாங்க, இப்படியும் நாயன்மார்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இப்படி பிறந்த குடியொழுக்கத்தில் நின்று அதற்கு தக்க சிவதர்மங்கள் செய்து பெருமான் திருவடி பேர் அடைந்தவர் நந்தனார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாயனார் என்று சொல்கிறார். அது மறந்தும் அயல் நினைவின்றி ஒரு பிறப்பின் வழிவந்த. மறந்தும் அயல் நினைவுனா பெருமானை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனை இல்லைங்க. மானக்கஞ்சர நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அரியறியா மலர்கலர்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னார். அறியா மலர்கலர்கள், திருமால் அறிய முடியாத திருவடியை அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அறியாமை அறியாதார் என்று சொல்லி எதிர்வரையில் நமக்கு சொல்வார். அப்படி நம்முடைய நாயன்மார்கள் பெருமான் திருவடியில் நின்று பணி செய்த பெருமக்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்முடைய நாயனார் அவர் என்ன தொண்டு செய்தார்னா, அவர் குல தர்மத்தில் நின்று தொண்டு, அதாவது குல தர்மத்தில் நின்று தான் தொண்டு செய்யணுங்கிறது ஒன்று இல்லை, விதி இல்லை. அவர் அப்படி நின்று செய்திருக்கிறார். கண்ணப்பர் அப்படி அல்ல. அவர் பெருமான் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அவர் பெருமானை அப்படியே தழுவி வழிபாடு செய்தவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் இவர் யாரும் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அவர் மனதிலே அப்படி கருதி இருக்கிறார். அந்த மனக்குறையை போக்கியது பெருமானுடைய திருவருள். அதை கூத்த பெருமானுடைய திருவருள். இல்லை, நீ திருவடி அடையக்கூடிய
ஒரு நிலையில் இருக்கிறாய் என்று சொல்லி அவருக்கு அந்த மனக்குறையை போக்கி, இருந்தாலும் அவர் மனசில் அந்த ஆழமாக பதிந்ததுனால தான் எரியில் மூழ்கி வர சொல்கிறார் பெருமானை. ஆமாம், போர்வை தோல் விசிவார், அதாவது இசைக்கருவிகளுக்கான வார் கொடுப்பது, வீணைக்கு யாழுக்கும் அந்த தோல் கொடுப்பது தந்திரி, அப்புறம் அர்ச்சனைகளுக்கு, பெருமானுடைய அர்ச்சனைகளுக்கு கோரோசனை கொடுப்பது, இதெல்லாம் அவர் செய்து வந்த தொண்டுகள். இப்படி அதுபோக இவர் என்ன செய்வார்னா, திருவாயில் புறம் நின்று, அதாவது வாயில் புறத்தில் நின்று ஆடுவது, பெருமானை நோக்கி பாடுவது, அதாவது அப்படியே திருவாயில் புறம் நின்று மெய்வரவு வேறென்பு மீதினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார் அந்நாளில் என்று சொல்லி கோயிலுக்கு முன்னாடி நின்று பெருமானை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அப்படி வெளியிலே தொண்டு செய்து கொண்டிருப்பது. அதாவது என்ன சொல்கிறது, தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயபோற்றி போற்றி என்னும் அலை உணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் அரூரா என்றென்றே அலரானில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல அப்படி கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடுவது. குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த மதி என்று கண்ணப்பனார் எப்படி நின்றாரோ அதுபோல வழிபாடு செய்தவர். கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுவது போல சொல்வார். ஆடுகின்றலை கூத்துடையான்களற்கு அன்பில்லை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்களை என்று சொல்லி திருவாசகத்தில். அப்படின்னா இதெல்லாம் செய்யணும்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார், எதிர்மறையில் சொல்கிறார். ஆடுகின்றலை அப்படின்னா ஆடணும், கூத்துடையான்களற்கு அன்பில்லை அப்படின்னா பெருமானுடைய கூத்துடையானுடைய திருவடிக்கு அன்பு வேண்டும். என்புருகி பாடுகின்றலை, என்பெல்லாம் உருகி பாடணும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார், பதைப்பது அப்படி பதை மெய்தான் அரும்பி விதி விதித்து உன்வரையார் கலர்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் மல்கி என்று சொல்லி இதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய நாயனார். இப்படி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். எங்க நின்று, புறத்தில் நின்று கொண்டே எத்தனை வழிபாடும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், ஆடுதல் பாடுதல் மெய்யுருகுவது இதெல்லாமே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் செய்து கொண்டு தன்னுடைய ஊர் ஆதனூரில் இருந்து திருப்புன்கூர் அருகில் இருக்கக்கூடிய திருப்புன்கூருக்கு வருகிறார். தினசரி பெருமானை வழிபாடு செய்வது, அப்படியே வருத்தமுறும் காதல் என்று சொல்லி அங்கிருந்து வர்றதுக்குள்ள பெருமான் திருவடியை சீக்கிரம் போய் பார்க்கணும், வழிபாடு செய்யணும்னு அந்த வருத்தம் மிக காதல், அன்பு, அந்த அன்பு சீக்கிரமாக பெருமானை போய் சேரணுங்கிற அந்த வருத்தம். அதான் திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினுடன் தம்மணிகள் வேண்டுவன செய்வதற்கே அறுத்தியினால் ஒரு பட்டங்கு ஆதனூர் தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் அவ்வூர் மருங்கனைந்தார். அப்படியே திருப்புன்கூர் சிவலோக நாயகர், பெருமானுடைய பேரங்க சிவலோக நாயகர். ஆமாங்க, திருப்புன்கூர் பெருமான் அந்த திருவடிகளை நினைந்து விருப்பினோடு ரொம்ப விரும்பி அந்த பணிகள் செய்து கொண்டு அறுத்தியினால் ஒருப்பட்ட, அறுத்தினா ஆசைங்க, உருத்தெரியா காலத்து உள்பூந்தியருளம் மண்ணி கருத்திருத்தி மேயானை உருத்தெரியா காலத்து உள்புகுந்திய நுளமண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே என்று சொல்லி மணிவாசக பெருமான். அப்போ அங்கே அறுத்தின என்னென்னா, அதாவது அந்த அறுத்தினா ரொம்ப ஆசை மிகுதியால் அன்போடு என்று சொல்லி பொருளுங்க. அப்போ அந்த திருத்தலத்தில் திருப்பணியில் செய்வதற்கு என்றே மன ஒருமைப்பாடு பெற்று ஆசையோடு அன்போடு அங்கே ஆதனூரில் இருந்து புறப்பட்டு அப்படியே அங்கே வருகிறார். அப்படி வருகின்றவருடைய மனநிலையை இங்கே சொல்கிறாருங்க. அதுவும் வருத்தமுறும் காதல் ஆதனூர் என்றும் வலி கொண்டு திருப்புன்கூருக்கு வரும்போது அங்கே அணைந்த போதும் உள்ள மனநிலை. அப்படியே வருத்தமிகு காதல்னா இன்னும் போய் சேர முடியலன்னு அந்த வருத்தம், பெருமானுடைய திருவடி சீக்கிரமாக அந்த ஆலயத்துக்கு சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதான் அங்கே போய் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே ஆடுகிறார், பணி செய்கிறார். அங்கே இவருடைய நிலையெல்லாம் பார்த்துட்டு சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த விடையை கொஞ்சம் அப்படி விலகி நின்று காட்சி கொடுக்கிறார் பெருமான். அதுதான் அவர் செய்தது. சீரேறுமிசை பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார். காரேறு மெயில் புன்கூர் கண்ணுதலா திருமுன்பு போரேற்றை விளங்கருள் புரிந்தருளி புலப்படுத்தார். கோயிலுக்குள்ளே போகிறதில்லை, அவர் மரபு கருதி போகிறதில்லை. அதனால் சாமிகிட்ட, பெருமானே உங்களை நேராக நின்று நான் வழிபாடு செய்யணும்,
இந்த இந்த விடை இப்போ தடையாக இருக்குதே சாமி அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சாமி என்ன செய்கிறார், அந்த விடையை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறார். அந்த விடை அங்கே பார்த்தீங்கன்னா விடை கொஞ்சம் விலகி இருக்கும் திருப்பூங்கூர் கோயிலில். ஏன்னா நந்தனார் வெளியிலிருந்து வழிபாடு செய்வதற்காக அந்த விடை கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதாவது இதில் என்னென்னா விடை என்று சொல்லுவது ஆன்மா தான் விடைங்க. என்னென்னா அந்த ஆன்மாவினுடைய தன்மையாகிய அந்த பசுத்துவம் விலகிய போது தான் பதி தரிசனம் கிடைக்கும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைங்க, ஞானசாஸ்திர உண்மை. என்னென்னா அந்த ஆன்மாவினுடைய தன்மையாகிய பசுத்துவம் நீங்குகின்ற பொழுது பதியினுடைய தரிசனம் கிடைக்கும். அப்போ பசுத்துவம் என்று சொல்வது அங்கே விடை தான் பசு. அந்த விடை நீங்குது, இப்போ பெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அப்படியே அங்கே நல்ல வழிபாடு செய்கிறார். ஏன்னா விடை விலகிருச்சு. இப்போ அப்படி பெருமான் எப்படி வழிபாடு செய்கிறார்னா, சிவலோகம் உடையவர்தம் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்தம் பணிவிட்டு பணிந்தெழுந்து சுவலோடு வாரளைய போவார்பின் ஒரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குலந்தொட்டார். அவர் அப்படின்னா சிவலோகம் உடையவர் யார்? சிவலோகநாதர். அவர்கிட்ட சிவலோகம் இருக்குது. இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி திருவாயில் முன்பு நின்று, சிவலோகநாதருடைய கோயிலில் திருவாயில் முன்பு நின்று பவலோகம் கடப்பவர் அப்படின்னார். பவலோகம் கடப்பவர்னா நாயனாரை பற்றி சொல்கிறாருங்க. பிறவியில் வாராத நிலையை அடைய முயற்சிப்பவர், அதான் பவலோகம் கடப்பவர். சிவநெறியில் நிற்பவர். இப்பிறவை ஆட்கொண்டு இனிப்பிறவாமை காத்து, இப்பிறவை ஆட்கொண்டு இனிப்பிறவாமை காத்து என்று சொல்லி அம்மானையில் சொல்லுவது போல இந்த பிறவியிலேயே அவன் பவலோகம் கடப்பவர். பவம்னா பிறப்புங்க. அந்த பிறப்பை கடக்கக்கூடியவர் நாயனார் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாயனார் பணிந்தெழுந்து அப்படியே அந்த வாரெல்லாம் அணிந்திருக்கிறார். அதெல்லாம் அப்படியே அலைந்து கொண்டு அப்படியே வழிபாடு செய்து கொண்டு பின்பகுதிக்கு போகிறார். அப்படி பின்பகுதிக்கு போனோடனே பார்த்தா ஒரு பள்ளம் ஒன்று தெரிகிறது. அந்த பள்ளத்தை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார்னா, இதை தோண்டினோம் என்று சொன்னால் பெருமானுக்கு ஒரு குளமாக ஆகிவிடுமே. குளம் என்று சொன்னால் அன்பர்கள் எல்லாம் நீராடி கொண்டு செல்லுவதற்கு, இன்னொன்று பெருமானுக்கு தீர்த்தம் எடுப்பதற்கு, இப்படி அந்த குளம் அந்த பள்ளத்தை குளமாக தோண்டுகிறார். கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், அதையே குளமாக தோண்டினார் என்று சொல்லி அப்படி தோண்டி வழிபாடு செய்து கொண்டு அவர் தன்னுடைய பதிக்கு செல்லுகிறார். தம்பதியில் நன்னினார் என்று சொல்லுகிறார். இத்தன்மை ஈசர் மகிழ் பதிபலவும் சென்றிறைஞ்சி மெய்த்திரு தொண்டு செய்து விரவார் மிக்கெழுந்த சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்றிறைஞ்ச பொய்த்தவரும் காதலனோடு ஒளியாது வந்துதிப்ப. இப்படி பல பதிகள் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அவருக்கு சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்று, தில்லை என்பதை சென்று மன்றிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூத்த பெருமானை இறைஞ்சி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காதல் உணர்வு, அந்த அன்பானது அப்படியே உள்ளுக்குள்ளே உதிக்கிறது. அப்போ நாயனார் என்ன செய்கிறார்னா, இரவு முழுக்க அவரால் தூங்க முடியலை. புலர்ந்ததற்கு பிறகு அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் போவதற்கு நம்முடைய குலத்தோடு இசைவில்லையே என்று சொல்லி கொஞ்சம் மனம் தளர்கிறார். இதுவும் எம்பெருமான் ஏவல் என்று சொல்லி போறதை நிறுத்தி விடுகிறார். இப்படி நாளை போவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இருக்கிறார். நீண்ட நாட்கள் சொல்றார். அன்றிரவு கந்துயிலார் புலர்ந்ததன் பின் அங்கெய்த ஒன்றி அணை தருதன்மை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கொழிவார். நன்றெழும் காதல் மிக நாளை போவேன் என்பார். அப்படின்னா இரவு முழுக்க தூங்கிறதில்லை. நாளைக்கு எப்படி சிதம்பரம் போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறது. அப்புறம் பகல் வரும், போகலான்னு நினைக்கிறது. ஐயோ இந்த குளத்தில் பிறந்துட்டோமே, நம்ம போகிறதுக்கு இசைவில்லையே என்று சொல்லி அவரே, யாரும் அவரை போக வேண்டாம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தலை. ஆனால் அவரே இந்த உருகுலத்தோடு இசைவில்லைங்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த குலத்தில் இருந்து பிறந்துட்டோமே, நாம் போக முடியாது என்று சொல்லி அவரே போகாமல் இருக்கிறது. அப்புறம் அவரே என்ன நினச்சிக்கிறார்னா, இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கொழிவார். இதுவும் சாமி அந்த எண்ணத்தை கொடுத்ததும் இறைவன் தான், இப்போ போக வேண்டான்னு சொன்னதும் இறைவன் தான் சொல்லி அவரே முடிவு பண்ணிக்கிறார். இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கு ஒழிவார். நன்று எனும் காதல் மிக. மீண்டும் என்ன நினைப்பாரு, நாளை போவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு போவேன் சிதம்பரம் நாளைக்கு போவேன், விடிஞ்சா சிதம்பரம் போவேன். இரவு முழுக்க கண்ணு தூங்குறது இல்லை.
இப்படியே பல நாட்கள் ஓடுகிறது. அப்புறம்தான் ஒரு நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எப்படியாவது சென்று விடுவது அப்படின்னு ஒரு தீராத ஒரு காதல் அவர் மனதிலே தோன்றுகிறது. அதை சொல்றார், நாளை போவேன் என்று நாள்கள் சில தறியாது போலை போவாம் பிறவி பிணி பொலிய போவாராய் பாலை பூங்கமு கொடுத்த பலம்பதியன் என்றும் போய் வாலை போத்தெலும் பலரும் சூழ்தெல்லை மருங்கனைவார். ஒருவாறு துணிஞ்சு போயிட்டார். அது என்ன சொல்றாருன்னா, நாளை போவேன் என்று நாள்கள் செல்ல தெரியாதுனர். நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம் என்று நாட்கள் செல்ல தெரியாது பூலை போவாம் பிறவி பிணிப்பொழிய பூலை போவாம் பிறவி பிணிப்பொழி. அப்படின்னா அந்த பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, பூலைப்பூ போன்ற அற்பமான பிறப்பு, நொய்தாம் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பூலைப்பூ தோன்றும், அது ஒன்றுமே இல்லாத அப்படியே அழிஞ்சு போயிடுமா, அது மாதிரி இந்த பிறப்போம் மீண்டும் நம்ம இறந்து போயிடும். அது மாதிரி அந்த பூலைப்பூ போன்ற நொய்தாம் பிறவி அற்பமாக கழிவதால் பிறவிக்கு பூலைப்பூவை ஓமதித்தார் என்று சொல்லி, அப்படி அந்த பூலைப்பூவாம் பிறவி பிணிப்பொழிய போவாராய், அந்த பூலைப்பூ போன்ற பிறவி பிணி ஒழிவதற்காக அவர் போகிறார். ஏன்னா சிதம்பரம் ஒரு முறை போயிட்டா பிறப்பு நீங்கிருங்க. இந்த தில்லை தரிசிக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, தில்லையை காண முக்தி என்று சொல்லுவது போல நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வனங்கொண்டு போந்தார் அப்படின்னா. அப்படின்னா சிதம்பரம் போய் ஒரு முறை வந்தாச்சுன்னா பிறப்பு நீங்கிருங்க. அந்த திருவீதிகளே நம்ம பிறப்பை நீக்க அப்படிங்கிறார். பெரிய புராணத்தில் பாயிரத்தில் 2வது பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்றார், உலகலாம் என்று சொல்லுவது இறைவன் அடியெடுத்து கொடுத்தது. இந்த 2வது பாடல் தான் சேக்கிழார் பெருமானே அடியெடுத்து பாடியது. ஓனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொலில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலைனர். அப்படின்னா அதாவது மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் அப்படின்னா, தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை. அப்படி தில்லையம்பதி சென்று அந்த கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கினோம்னா என்ன ஆகும்? ஊனடைந்த உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாரும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் 2வது பாட்டிலே சொல்றார். நாட்கள் செல்ல தெரியாது அப்படின்னா தில்லை இறைஞ்சும் துணிவும், அதாவது தில்லைக்கு போகணும்னு ஒரு துணிவு, குளத்தோடு இசைவில்லை என்று சொல்லி அதன் ஒலிவும், அப்புறம் சொல்றாரு பின்னரும் துணிவுமாக இவ்வாறு நாயனாரின் மனநிலை பல நாட்கள் நிகழ்ந்தன என்பதை உய்த்துணர வைத்தார் என்று சொல்லி நாட்கள் செல்ல தெரியாது அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு துணிவு போகணும்னு ஒரு துணிவு, குளத்தோடு இசைவில்லை என்று சொல்லி தானே அந்த நினைப்பை ஒலித்து கொள்ளுவது, மீண்டும் போவேன் என்று துணிவது, இப்படியே அவருடைய நிலை இருக்கிறது என்று சொல்லி அப்படியே அந்த எல்லைக்கு போயிட்டார். வாலை போத்தெலும்பலனும் சூழ்தில்லை மருங்கனைவார் என்று சொல்லி அப்படியே செல்கின்ற போழ்தந்த திரு எல்லை பணிந்தெழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும் புகையும் மல்குவரும் கிடையோதும் மடங்கள் நெருங்கி நவும் கண்டு அல்கும் தம் குலம் நினைந்தே அஞ்சி அணைந்தலர் நின்றார். என்ன போயிட்டாரு, ஆனால் போயிட்டு அந்த எல்லையை போய் வணங்குறார். முதல்ல எப்படி கோயிலுக்கு போகணும்னு பாருங்க, அந்த எல்லையை முதல்ல வணங்கணும். நாயனார் அந்த எல்லையை வணங்கி பணிந்து எழுந்து அப்படியே போறார். அந்த செந்தி வளர்த்த அந்த வேள்விகள் எல்லாம், வேள்வி புகையெல்லாம் மேலே வருது, அதையெல்லாம் அப்படி பார்க்கிறார். அப்படி அந்த வேதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய கிளைகள், அந்த வேத பாடசாலைகள் எல்லாம் அங்கே நிரம்பி இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்கிறார். அதை பார்க்கிறாரு, தன்னுடைய குலத்தை நினைக்கிறாரு. அஞ்சு அணைந்தலர் நின்றார் அப்படின்னா, அப்படி பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறார். உள்ளே போகிறதுக்கு அவரால் முடியல, அப்படி பயந்து கொண்டு நிற்கிறாருங்க. அதான் சொல்கிறார், இவர் நிலை, அதாவது இவருடைய நிலை வேறு, கண்ணப்ப நாயனாருடைய நிலை வேறுங்க. ஆமாம், சாமுசுத்த நிலையிலையும் 2 வகை. இவரை போல சாமுசுத்தர்கள் இருந்தாங்க, கண்ணப்ப நாயனரை போலவும். அதான் இந்த அப்படியே இப்போ போக முடியாமல் தவிக்கிறார். நின்றவரெங்கே இதய பெருமையினை நினைப்பார் முன். நாயனாருடைய மனநிலையை சொல்கிறார் இந்த பாட்டில். சென்றவையும் கடந்தோர் சூழ் எயில் வாயலை புக்கால் குன்றணைய மாலை எழுதரும் புலவும் வேதிகைகள் ஒன்றிய 3000 அங்கு உலையன்பார் ஆகுதிகள். அதாவது என்னன்னு சொல்கிறாருன்னா, எய்தல் அரிதுன்னார். நின்றவர் எங்கு எய்தறிய பெருமையனை அப்படின்னா தில்லையனுடைய பெருமையை நினைக்கிறாரு, தன்னுடைய சிறுமையை நினைக்கிறாரு.
அதான் சார் எய்தறிய பெருமையினை நினைப்பார் அப்படின்னா அதனுடைய பெருமை என்ன, நம்மளுடைய சிறுமை என்ன, நம்ம அங்கே போக முடியுமா? அது மட்டுமா? அங்கு ஊருக்குள்ளே போனால், திருவாயிலுக்குள்ளே போனால் குன்றணைய மாளிகைகள், அப்படியே மலை போன்ற மாளிகைகள், 3000 மாளிகைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. 3000 மாளிகைகளையும் 3000 வேதிகள் அங்கே இருக்குமே. ஏன்னா தில்லைவாழ்ந்தவர்கள் 3000 மாளிகைகள் அங்கே இருந்தது. அந்த 3000 மாளிகைகளும் வேதிகள் இருந்தது, ஆகுதிகள் வளர்க்கப்பட்டிருந்தது என்று சொல்லி 3000 அங்குலை என்பார் ஆகுதிகள் என்று சொல்லி அதெல்லாம் நினச்சி பார்க்குறார் அவர். இப்போ தான் கற்றாங்கெரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமை முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல 3000 அந்தணர்கள், 3000 மாளிகைகள், 3000 வேதிகள், 3000 ஆகுதிகள் அங்கு இருந்தது என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படியே அதை நினைத்து கொண்டு பார்க்கிறார், அப்படியே உருகுகிறார் அவர். இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி, இப்படியெல்லாம் அங்கே இருக்குமே, நமக்கு அங்கே போகிறதுக்கு அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெரும் காதல் ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார் அப்படின்னா. அப்படியே அந்த திரு எல்லை வளமாக வந்து அந்த ஒரு கோபுரத்தினுடைய அந்த மதில் புறத்தினுடைய ஒரு எல்லையில் தெற்கு வாயில்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே இருந்துக்கிறார். வேற உள்ளே போக முடியல அவரால். இந்த இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்றாச்சு அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெரும் காதல் அப்படின்னார். அப்படி ஆறாத பெரும் ஒப்பரிதாய் வளர்ந்தவங்க உள்ளுருகி கைதொழுது, அப்படியே உள்ள உருகி கைதொழுது கொண்டு அந்த எல்லை வலம் கொண்டு செல்கின்றார். உள்ளுருகினா பெருங்காதல் வளர்ந்தோங்க என்றதனால் மெய்ப்பறிவு சிவன் கலலுக்கு விளைத்த உணர்வினில் பெருங்காதலாய் விளைந்த ஆசை இன்னபடித்தென்று சொல்ல முடியாத அளவு அப்படிங்கிறார். அவ்வளவு ஆசை இப்போ அவருக்கு பெருமான் மேலே. ஆனால் உள்ளே போக முடியலை, விட்டு நீங்கவும் முடியலை. அதான் அதை ஒரு ஒரு பாத்திரத்தில் தேன் இருக்கு. இந்த தேனடைந்த பண்டத்தை ஒரு எறும்பு எப்படி சுற்றி சுற்றி வருமோ அது மாதிரி சுற்றி சுற்றி வராராம். இன்னொன்று ஒரு தாய்ப்பசு உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த தாய்ப்பசு உள்ளே கட்டிட்டு கன்றுக்குட்டியை வெளியில் விட்டுட்டா அது எப்படி சுற்றி 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 வருமோ அது மாதிரி அந்த தில்லையினுடைய எல்லை அப்படியே சுற்றி கொண்டே வந்துட்டுருக்கிறார். உள்ளே போக முடியல. அதை எப்படி அந்த தாய்ப்பசுவை காண வேண்டும் என்ற அந்த கன்று அலைவது போல அப்படியே சுற்றி கொண்டே வருகிறார். இப்போ தான் வந்து பெருமான் பார்க்கிறார். மீண்டும் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் அப்படி இருந்துட்டு வலம் கொண்டு வர்றாரு. இவ்வண்ணம் இரவு பகல் வலம் செய்தங்கெய்தறிய அவ்வண்ணம் நிலைந்தளைந்த அடித்தொண்டர் அயர்வெய்து மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தே ஏசரவினோடும் துயில்வார். என்னென்னா இப்படி இரவும் பகலும் வலம் செய்து கொண்டு அங்கே வருகிறார். அப்படி அவ்வண்ணம் நினைந்தழிந்த அடித்தொண்டர்னா திருவடி பற்றி விடாத தொண்டர். யாரு? நாயனாருங்க, நந்தனார். திருவடி பற்றி விடாத தொண்டர் அயர்வெய்தி, அவருக்கே அப்படியே அயற்சி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. மைவண்ண திருமிடற்றார், அப்படியே நீலகண்டத்தையுடைய பெருமான் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அந்த மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம். நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்கு போய் உள்ளே இருக்கக்கூடிய சாமியை நம்ம கும்பிடுறது? பெருமானே உள்ளே போக முடியல, வெளியில் இருக்க முடியல, இங்கிருந்து விட்டு நீங்கவும் முடியல, எப்படி கும்பிடுவது என்று சொல்லி நினைந்து ஏசரவினோடும் துயில்வார்கள். அப்படியே ஒரு மன அழிந்து சோர்ந்து அப்படியே துயில் கொள்கிறார். இப்போ தான் பெருமான் வந்து அவருக்கு அருள் செய்ய போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கனவுல போகிறார் சாமி. கனவுல போய் சொல்கிறார், இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார். இன்னல் தரும் இழிபிறவி இது தடை. நான் உள்ளே போய் இப்போ வணங்குறதுக்கு எனக்கு என்ன தடையாக இருக்குதுன்னா இந்த பிறப்பு தானே எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியே துயின்று கொண்டிருக்கிறார். அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தருளி. அது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமிக்கு தெரியாத ஏதாவது இருக்குமா என்ன? அவருடைய அன்பை பார்க்கிறார், அவருடைய மனநிலையை பார்க்கிறார். அப்படியே பெருமான் வந்து அம்பலத்தில் ஆடுவார் அறிந்தருளி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு. மண்ணு திருத்தொண்டர்னா இறைவன் மீது நிலைத்த அன்புங்க. மண்ணுதல்னா நிலைத்தன் அர்த்தம். அப்படி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு, அவருடைய வருத்தத்தை தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின்கண் முறுவலோடும் அருள் செய்வார் அப்படின்னார். அப்படியே சாமி சிரிக்கிறார், அவருடைய நிலைமையை பார்க்கிறாரு.
சாமி அப்படியே புன்சிரிப்பு சிரிக்கிறார். அப்படி சிரிச்சுட்டே கேட்குறார், அருள் செய்ய போகிறார். அதாவது உமையம்மை ஆகமங்களை எல்லாம் கேட்டு பெருமான் மீது அன்பு, அளவற்ற அன்பு வருகிறது. அப்படி அன்பு வருகின்ற பொழுது கைலாயத்தில் சாமி எப்படி கேட்டார்னா, அப்படியே நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்து அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொள் என்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆகமத்தை எல்லாம் அம்மா கேட்டா. அப்படி அம்மா கேட்ட உடனே என்ன வரும்? பெருமான் மேலே அன்பு வந்தது. எண்ணில்லாகம் இயம்பியறிவு தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவர் கொழுந்தோன்னு அரிசை கிட பெருமான். அப்படி கேட்ட உடனே ஆகமங்களை எல்லாம் சாமி கைலாயத்தில் சொன்ன உடனே அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு, சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமி கேட்குறாரு, சரி என்ன அடுத்து கேட்க போகிறாங்கன்னு சாமிக்கு தெரியும். அப்போ தான் நாயகன் திருவுள்ளத்து மகிழ்ந்து அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொள் என்பாள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இங்கு நாதா நீ உரைத்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை பூசை கொள்ள பொங்குகின்றது என் ஆசை என்று சொல்லி போகமார்த்த பொன்முளையால் போற்ற என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அப்படியே அப்போ தான் பெருமான் தென் திசைக்கு போக சொல்ல இதெல்லாம் திருக்குறிப்பு தொண்டாயர் மனத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சிறு தொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுதும் சொல்கிறார், அருள் ஒளியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப என்று சொல்லுவார். அப்படியே சிறு தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு வருகின்ற பொழுது அருள் ஒளியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப, அப்படியே சிரித்த அந்த சிரிப்பு நிலவை எரிப்பதை போன்ற ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அப்பர் சாமிகள் தன்னுடைய திருத்தாண்டகத்தில் சொல்லுகின்ற பொழுது சிரித்த முகங்கண்ட கண்கொண்டு மற்றினை காண்பதென்னே என்று சொல்லி போற்றுவார். இப்படி பெருமான் பல இடங்களில் சிரித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்வார்கள். இப்போ அப்படி முறுவலோடு சிரித்து கொண்டு பெருமான் கனவிலே தோன்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இதான் நந்தனார்கிட்ட சொல்கிறார், இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரை நூல் மார்பருடன் முன்னணைவாய் என மொழிந்து அப்பரிசை தில்லைவாளந்தனருக்கும் எரியமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தை மேவினார் என்று சொல்லி, அது இப்பிறவி போய் நீங்க. இப்போ நந்தனாருக்கு என்னன்னா, பெருமானை பார்க்கணும், அதற்கு இந்த பிறவி தடையா இருக்குதுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. அதனால சாமி என்ன சொல்றாருன்னா, இப்பிறவி போய் நீங்க இந்த பிறப்பு நீங்குவதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, எரியினிடை நீ மூழ்கி, தில்லைவாழ் நந்தனன் உனக்கு எரி அமைத்து கொடுப்பார்கள், அந்த எரியிலே நீ மூழ்கி அப்படியே முப்புரி நூலோடு நீ வெளியில் வர வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா அவருடைய மனசில் அப்படி பதிவாயிருக்கு. யாரும் அவரை வர வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அவர் மனதில் இந்த பிறப்பு தடையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதுனால அவர், அதாவது வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டா என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். அது மாதிரி இப்போ அவருக்கு நீ நேரடியாக என்னுடைய திருவடியில் சேர்ந்துக்கன்னு சொன்னாலும் அவருக்கு அந்த மனசு தாளாது. அதனால் எரியில மூழ்கி அந்த பிறப்பை நீக்கி முப்பொறி நூலோடு என் அணைவா என்று சொல்லி பெருமான் சொல்லிடுறார். இதே மாதிரி தில்லைவாழ் அந்தனர்கிட்டையும் போய் சொல்றார், அப்பரிசே தில்லைவாழ் அந்தனருக்கும் எரி அமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தை மேவினார். இது மாதிரி நந்தனாருக்கு நீங்கள் என்ன செய்யணும், எரி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தில்லைவாழ் அந்தனுடைய கனவுலையும் போய் சொல்லிடுறார். அப்படி சொல்லிட்டு சாமி போயிடுறார். அப்படி தம்பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லோரும், சாமி சொன்னால் முடியாதுன்னு சொல்லவா முடியும், எல்லாரும் தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படியே திருவாயில் முன்பு அச்சமுடன் ஏண்டி, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா பெருமான் மேல் அன்புடையவர் என்று சொல்லி தில்லைவாழ் அந்தனர் அப்படியே அச்சத்தோடு உடன் எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்றேத்தி, பெருமான் என்ன அருள் செய்தானோ அந்த பணியை நாம் செய்வோம். இதுதான் தில்லைவாழ் அந்தனுடைய ஒரு கடப்பாடு. இறைவன் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க அவங்க. இறைவனுக்கு ஏற்ற பணியை செய்யக்கூடியவர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள். அதான் அப்படி சொல்றாங்க, எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஏத்தி தம்பறிவு பெருக வரும் திருத்தொண்டர்பால். அப்படியே நாயனார்கிட்ட எல்லாரும் வர்றாங்க. அப்படி நாயனாரை அப்படி வணங்கி நிற்கிறார்கள். யார்? தில்லைவாழ் அந்தனர்கள் நம்முடைய நந்தனாரிடத்திலே வணங்கி நிற்கிறார்கள். ஐயரே சாருங்க, ஐயரே அப்படிங்கிறாங்க. ஐயரேன்னா யார்? ஐயர் அவர்கள் தான் ஐயர். ஐயரேன்னா பெருமையுடையவரேன்னு அர்த்தங்க, ஒரு சாதியை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. பெரிய புராணத்தில் 3 இடங்களில் ஐயரேன்னு வருதுங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான், ஐயர் நீர் அவதரித்திடப்பதே அளவில் மாதவம் செய்தது. சொன்னவர் தான் ஐயர். அவர் பாணர், அங்கே ஐயரே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய மனத்தில் சொல்றார், ஆணையாம் சிவத்தை சேர அனைவர் போல ஐயர் அப்படின்னார். அங்கே வேடரை ஐயர்ன்னு சொல்றாரு, இங்கே புலையரை ஐயரே அப்படிங்கிறார்.
ஐயரேன்னு அது யார் மூலமா? தில்லைவாழ் அந்தணர்கள் மூலமாக சொல்ல வைக்கிறார் பெருமான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஐயரேன்னு என்னன்னா பெருமையுடையவரே அப்படின்னு அர்த்தங்க. இப்போ அதாவது அந்தணர்களாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து இறைவனுடைய திருவருளால் வந்து இங்கே ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், அம்பலவர் கூத்தப்பெருமானுடைய திருவருளால் நாம் அணைந்திருக்கிறோம் என்று சொல்லி வெய்ய அலல் அமைத்துமக்கு தர வேண்டி என விளம்ப, உங்களுக்கு தீயை மூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்ல நையுமன திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் என தொழுதார். நையுமன திருத்தொண்டர் அப்படியே நைந்து போன பெருமானிடத்தில் அன்பினாலே நைந்து போன திருத்தொண்டராகிய நந்தனார் என்ன சொல்றாருன்னா நான் உய்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்களை மீண்டும் அவர் தொழுகின்றார் என தொழுதார். தெய்வ மறை முனிவர்களும் தீயமைத்த படிமொழிந்தார். அந்த மறை முனிவர்கள் 3000 அந்தணர்கள் தங்களுக்கு தீ அமைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே அவர்களும் வந்து நம்முடைய நாயனாரும் அவர்கள் சொல்லிய உடனே அங்கு செல்லுகிறார். அதை சொல்ற மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென் திசையில் மதில் புறத்து பிறையுறிஞ்சும் திருவாயில் முன்னாக பிண்யகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழி எய்து இறையவர்தால் மனம் கொண்டு எரிசூல வலம் கொண்டார் என்று சொல்லி அப்படியே அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென்பகுதியிலே சென்று அவர்கள் தீ அமைத்து கொடுக்கிறார்கள். அப்படி என்பருமா செய்த பணி செய்வ என்றேத்தி தம்பறிவு பெருகவரும் திருத்தொண்டர்பால் சார்ந்தார் என்று சொல்லி அவர்கள் வந்து அம்பலவரர் ஐயரே அம்பலவர்களால் அணைந்தோம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள். தென் திசையில் மதில் புறத்து எரி அமைத்த இடம் தானுங்க. அதாவது எந்த இடத்துல எரி அமைச்சாங்கன்னா மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென் திசையின் மதில் புறத்து தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மதில் ஓரத்தில் பிறையுறிஞ்சி திருவாயின் முன்னாக பிண்யகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழி எய்தி இறையவர்தால் மனம் கொண்டே எரிசூல வலம் அப்படியே பெருமானுடைய திருப்படியை மனதிலே கொண்டு அப்படி அந்த எரியை வலமாக வருகிறார் நாயனார். அப்படி வந்து பாருங்க இறைவருடைய திருவடியில் மனத்துள் கொண்டு, அதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம பெருமானுடைய திருவடியை மனதிலே கொண்டு எரியினை சுற்றி வலமாக அப்படி வருகிறார். அப்படி கைகளை கூப்பி தொழுது அப்பெருமானுடைய திருவடியை மனசில் நினைக்கிற கைதொழுது நடமாடும் கடலுண்ணி அலல் புக்கார் எய்திய பொழுதின்கண் எரியன்கண் இம்மாய பொய்தகைய உருவொலித்து புண்ணியமா முனிவடிவாய் மெய்திகள் வெண் நூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார் என்று சொல்லி நாயனார் அந்த தீயில புகுந்து வெளியில வருகின்ற பொழுது எப்படி வந்தார்னு சொல்றார் பாருங்க. கைகளை கூப்பி தொழுது ஐந்தொழில் திருக்கூத்தியற்றர்களும் திருப்பாதத்தை நினைந்து தீயில் பூக்கார். அப்படி அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு கைகளை கூப்பி கொண்டு பெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து கொண்டு உள்ளே புகுந்தார். சேர்ந்த பொழுது தீயனிடத்து இருந்த மாயாகாரியமாகிய பொய் பொருந்திய உருவினை ஒழித்து இப்போ இவருடைய உடம்பெல்லாம் போய் எப்படி வந்தார் அப்படின்னா புண்ணிய உருவமுடைய ஒரு முனிவர் போல மார்பில் வெண்ணூலோடு அப்படி சடைமுடியோடு வருகிறார். யார்? நம்முடைய நாயனார் என்று சொல்லி அப்படியே அந்த ஒரு சடைமுடியோடு வெந்நீரோடு அப்படியே மார்பிலே அந்த முப்புரி நூல் விளங்க வருகிறார். கலை நினைந்து வலம் வருதலும் என்று சொல்றாருங்க. இங்கு நந்தனார் அஞ்செழுத்தை பயில பெருமை அஞ்செழுத்தை சொல்லுவதற்கு அவருக்கு வந்து பெறாமையின் அதன் குறிக்கோளாகி நடமாடும் கடலினை உண்ணி அஞ்செழுத்தை சொல்லலைங்க. ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தா அஞ்செழுத்தை சொல்லியிருப்பாங்க. நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் அஞ்செழுத்தை சொல்லி உள்ள புகுந்தார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அஞ்செழுத்தை சொல்லி அந்த இதில் பல்லக்கிளை ஏறினார். இப்படி நம்முடைய அமர்நீதி நாயனார் அஞ்செழுத்தை சொல்லித்தான் தட்டில் ஏறினார். இப்படியெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் இவருக்கு அஞ்செழுத்தை சொல்லுவதற்கு அவருக்கு இல்லை, தெரியாது. அதனால் கூத்தப்பெருமானுடைய திருவடியை நினைந்து உள்ளே போகிறார். அஞ்செழுத்தை சொல்கிறதில்லை. புண்ணியமா முடிவடிவாய் என்று சொல்லி அப்படியே புண்ணிய முனிவராக அங்கே வெளியே வருகிறார் என்று சொல்லி புண்ணியமா முனிவடிவாய் என்று சொல்லி முன்னர் பிறவியினால் தாமே தடையொன்று நின்ற நந்தனார் வெண்ணூலும் வேணி முடியும் கொண்டு எழுந்தபோது தாம் மன்றின் நடம் கும்பிட தடையாய் நின்ற இந்த பிறவி நீங்கி அதற்கு தகுதியாகிய திருவுடல் பெற்றவராய் எண்ணியே திருமண்டில் ஆடுகின்ற கடல் வணங்க வருவாராகுவார். இப்போ அவருக்கு வந்து சரி, இந்த பிறப்பு தான் நமக்கு தடையாக இருந்தது, இப்போ அது நீங்கிடுச்சு, இப்போ பெருமான் திருவடி வணங்க போகிறோன்னு அந்த மனநிறைவோடு அப்படி அவரே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது செந்தி மேல் எழும்பொழுது செம்மலர் மேல் வந்தெழுந்த
அந்தணன் போல் தோன்றினார் அந்தர துந்துபி நாதம் வந்தெழுந்த துயர் விசும்பில் வானவர்கள் மகிழ்ந்தார்த்து பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாறிகள் பொழிந்தார் என்று சொல்லி அப்படியே செந்தியில் வந்து எழுகின்ற போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல அப்படியே தாமரையிலிருந்து தோன்றிய ஒரு பிரம்மனை போல காட்சி கொடுத்தாராம். ஆமாம், அப்படி காட்சி கொடுத்து ஆகாயத்திலே வானதுந்துவிகள் எல்லாம் முழங்கியது. தேவர்கள் மகிழ்ந்து அப்படியே மந்தார மலர்களை அங்கிருந்து தூவுகின்றார்கள். இப்படி நந்தனார் அப்படியே அந்த திருச்சிற்றம்பலத்து பெருமானுடைய கூத்த பெருமானுடைய திருவடிக்கு வருகிறார். அப்படி வந்ததை சொல்றார். மந்தார அந்த தேவர்கள் எல்லாம் மலர் தூவி வாழ்த்துகின்றார்கள். அப்புறம் அந்தணர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கைதொழுது வணங்குகின்றார்கள். அங்கே தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே வணங்குகின்றார்கள். திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைதொழுதார். பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கலிவையின்றார். அருமறை சூழ் திருமண்டில் ஆடுகின்ற கலல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறை முனிவர் என்று சொல்லி அப்படியே திருவுடைய அந்தணர்கள் அவர்கள் இறைவனுடைய திரு பெற்றவர்கள். அந்த அந்தணர்கள் அவர்களெல்லாம் கைகூப்பி தொழுகின்றார்கள். போற்றற்கரிய சிறப்புடைய திருத்தொண்டர்கள் பணிந்து மனமிக அடியார்கள் எல்லாம் மனம் கழிப்படைந்து மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள். வேதங்கள் சூழ்ந்து துதிக்கும் மன்றிடத்திலே அருட்பெரும் திருக்கூத்தாடுகின்ற திருப்பாதத்தை வணங்கும் பொருட்டாக அப்படியே திருநாளை போவாராக மறைமுனிவர் வருகின்றார் என்று சொல்லி ஆடுகின்ற கலல் அப்படின்னாருங்க. அதை குஞ்சித பாதம் அதான் எடுத்த திருவடி. அதை கூத்து எக்காலத்தும் நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் ஆடுகின்ற என நிகழ்காலத்தால் சொல்லியிருக்கிறாருங்க. வருகின்றார். நாளை போவேன் என்று சொன்னவர் இப்போ அந்த திருவை வணங்குவதற்கு வருகின்றார். அதை தில்லைவாழ் அந்தணரும் உடன் செல்ல சென்றெய்தி கொல்லைமான் மதிக்கரத்தார் கோபுரத்தை தொழுதிறைஞ்சி ஒல்லை போய் உள்புகந்தார் உலகுய நடமாடும் எல்லையனை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால் அப்படின்னார். அப்படியே அந்த கோபுரத்தை வணங்கி கொண்டு தில்லைவாழ் அந்தணர்களும் உடன் வருகிறார்கள். அப்படி வருகின்றார்கள். நகரத்தின் உள்ளே புகுந்து சேர்ந்து கொல்லைமானை ஏந்திய கையுடைய பெருமானது திருக்கோபுரத்தை தொழுது வணங்கி விரைந்து போய் உள்ளே புகுந்தார். அப்படி வேகமா அப்படி உள்ளுக்குள்ளே போறார். அப்படி உள்ளுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது உலகெல்லாம் உய்யும் பொருட்டு அருட்கூத்தாடுகின்ற எல்லையனை தலைப்பட்டனர். அந்த கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய மன்றினுடைய எல்லையை தலைப்பட்டார். அதற்கு பிறகு யாரும் அவரை பார்க்க முடியவில்லை. அப்படியே பெருமான் திருவடியில் அப்படியே போய் சேர்ந்து விட்டார் என்று சொல்லி இந்த இடத்தை எப்படி சொல்றார்? உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால் என்று சொல்லி யாவர்களும் கண்டிலர் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா அந்த எல்லைக்கு போறார். அதான் திருவாயிலனையும் திருக்கோபுரத்தினையும் கடந்தபின் திருவீதி வளமாக வருதலும் திரு மாளிகை பேரம்பலம் முதலியவற்றை தொழுதலுமாகிய முறையிலே திரு அணுக்கன் திருவாயிலனை கடந்து திரு சிற்றம்பலத்தின் திருமுன்பு எய்தி நடன சபேசனை காணுதல் வழிபாட்டு முறை. நம் பரமாச்சாரிய மூர்த்திகள் தரிசித்த முறைகளை ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் காட்ட கண்டுகொள்க என்று சொல்லி அவ்வாறென்று இந்த நாயனார் கோபுரத்தை தொழுது கடந்தவுடன் விரைந்து சென்று நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் என்பது இவர் தீவிரத்தை குறித்தது. இவருக்கு அப்படியெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு ஏதாவது பரமாச்சாரிய மூர்த்திகள் போன மாதிரி அது திருவீதி வளமாக வருவது மாளிகை பேரம்பலம் இதெல்லாம் வணங்கி கொண்டு செல்லணும்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு கூத்த பெருமானுடைய திருவடியை பார்க்கணும்னு ஆசை. அப்படியே அதெல்லாம் கடந்து அப்படியே வேகமாக போயிடுறார் என்று சொல்லி உலகுய நடமாடும் எல்லை அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலே என்று சண்டீச நாயனார் பாடத்தில் சொல்லுவது போல திருவடி எல்லா பொருள்களுக்கும் முடிவிடமாய் உள்ளதால் திருவடி எல்லை உலகுய நடமாடும் எல்லை என்று சொல்லி சொல்றார். தலைப்பட்டார்னா கூடினார் அடைந்தனர் தாடலை போல திருவடியில் தலைபுறந்த பெற்று ஒன்றாயினார் என்று சொல்லி தருவாய் எனக்கு உன் திருவடி கீழோர் தலைமறைவேன் அப்பர் சாமிகள் கேட்டது போல அப்படியே இந்த திருவடியில் போய் அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்லி சொல்றாருங்க. யாவரும் கண்டிலர் நடமாடும் எல்லையாகிய அந்த திருச்சிற்றம்பலத்தின் திருவடியை தலைப்பட்டு திருவருள் வியாபகத்தில் இரண்டர கலந்து மறைந்தனர். உடனிருந்து புகுதலை கண்ட மற்ற யாவரும் மேற்காண முடியாதவரானார் என்று சொல்லி அப்படித்தான் கைகாட்டி தம்முருவம் காட்டாமல் மறைந்தார் பாலுடனே மேவிய நீராயினார் என்று சொல்லி வாதபுரடிகளை பற்றி வாதபுரர் அந்த திருவாத புராணத்தில் சொல்லுவாங்க. கைகாட்டி தம்முருவம் காட்டாமல் மறைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி நாயனாரும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி போகிறார். அங்கே உள்ளே சென்று பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது யாரும் பார்க்க முடியாமல் பெருமான் திருவடியில் கலந்து விடுகிறார் என்று சொல்லி நமக்கு சரிதம். அதே போல் அடுத்த திருப்பாட்டிலே இப்படி அந்த
அதிசயம் நடக்கிறது. அந்தணர்கள் அதிசயத்தார் அருமுனிவர் துதி செய்தார், வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மைவனை மாசறுத்து சுந்தரத்தாமரை புரையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருபுரிந்தார் என்று சொல்லி நமக்கு, அதாவது அரிய முனிவர்கள் எல்லாம் அங்கு துதிக்கிறார்கள் நாயனாரை. இந்த நிலையை பார்த்து தம்மை வந்தடைந்த திருத்தொண்டரை வினைமாசறுத்து அழகிய தாமரை போலும் துணையடிகளை தொழுது கொண்டிருக்கும்படி அந்தமில்லாத ஆனந்த பெருங்கூத்தாகிய அம்பலவான திருவருள் புரிந்தார் என்று சொல்லி அதிசயத்தார் என்று சொல்லி, அந்தணர்கள் அதிசயத்தார் அப்படின்னு சொல்லி, அந்தணர்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். ஏன்னா அவர்கள் பார்க்க இது மாதிரி ஒன்று நடந்தது இல்லை, அதனால் அவர்கள் எல்லாம் அதிசயப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதிசயம் கண்டாமே என்று சொல்லி, அது அதிசயம் வந்தணைந்த திருநாளை போவார், அப்படி எதிர்கால நிகழ்ச்சியாய் இருந்தது வருகின்றார் என சொன்னது இப்போ வந்தணைந்த திருத்தொண்டர் என்று சொல்லி போற்றுகின்றார். வினை மாசறுத்து வினையனையும் மாசினையும் அறுத்து என்று சொல்லி, வினைன்னா இருவினை கண்மமலம் என்று சொல்லுவது, இதனை அறுத்து என்று சொல்லி, மாசு என்று சொல்லுவது ஆணவ மலம், இதெல்லாம் நீங்கினாத்தான் பெருமான் திருவடி அடைய முடியுங்க. வினை மாசு அறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கிய. தம்மை வினை மாசறுத்து சுந்தர தாமரை புரையும் துணையடிகள் தொழுதிருக்க. ஆமாம், நம்மளுடைய கண்மம் ஆணவம் கண்மம் மாயெல்லாம் நீங்கினா தான் பெருமான் திருவடி அடைய முடியுங்க. அதான் சொல்கிறார், அந்தமெல்லாம் ஆனந்த பெருங்கூத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. தில்லை நடனம் கூற நேர்ந்த இடமெல்லாம் இவ்வாறு குறித்தலை திரும்ப ஆசிரியர் அந்தமெல்லாம் ஆனந்த பெருங்கூத்தர் ஆனந்த வெள்ளத்திடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருந்த அந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க. இது மாதிரி ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தின்னு சொல்வார். அது மாதிரி இங்கே அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் என்று சொல்லி ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளம் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் என்று சொல்லி, அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே என்று சொல்லி திருவாசகத்திலே சொல்லப்படுகிறது. இப்படி மாசு பொருந்தி உடம்பினை விடும் பொருட்டு தீயிலே குளித்தருளி மேலெழுந்து குற்றமற்ற மறைமுனிவராகி அம்பலவாணரின் திருவடி அடைந்தாருடைய அவருடைய திருவடிகளை வாழ்த்தி அதன் துணையாலே திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வினைப்பாசம் போக்க முயன்றவருடைய திருத்தொழினை பரிசினை இனி உரைப்போம் என்று சொல்லி அடுத்த சரியத்துக்கு தோற்றுவாய் செய்து காட்டுகின்றார். இப்படி நம்முடைய திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாயனார் இறைவன் திருவடி அடைந்ததை நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் 37 திருப்பாடல்களை போற்றி இருக்கிறார் என்று சொல்லி, திருப்புன்கூர் சிவலோகநாதரிடத்திலே பேரன்பு கொண்டு அங்கு வழிபாடு செய்து அதன் பிறகு கூத்தப் பெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக அவர் மனதிலே நினைக்கின்ற பொழுது குலம் ஒரு தடையாக இருக்கிறது என்று அவரேதான் கருதுகிறாரே ஒழிய யாரும் சொல்லலை. அவரை வழிபாடு செய்வதற்கு யாரும் வர வேண்டாம் என்று சொல்லியெல்லாம் யாரும் சொல்லலை. அவர் மனதிலே அப்படி தோன்றுகின்றது. மனக்கவலையை மாற்றுவதற்காக பெருமான் எரியமைத்து கொடுக்க சொல்லி தில்லைவாழ் அந்தணர்களிடத்திலே அருள் செய்கின்றார். அவர்கள் அதை செய்கின்றார்கள். உள்ளே புகுந்து அவர் ஒரு மறைமுனிவர் போல வருகின்றார். பெருமான் திருவடியை சென்று அணைகின்றார். எல்லோரும் அதிசயித்து பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய மனநிலையை, அவருடைய மனதிலே இருந்த ஒரு இதை போக்குவதற்காகவே பெருமான் இப்படி செய்தார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களை வணங்கி எம்பெருமான் கூத்தப் பெருமானுடைய திருவடியில் வணங்கி அமைவோமாக. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் வாங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.